ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு எடுத்துருக்குன்னு. இது ஒரு 3 நாள் தான் இருக்கும். ஏன்னா க்ளீன் பண்ணி ஸ்பாஞ்ச் எந்த கலரில் மாறுதுன்னு பார்ப்போமா? ஸோ இதுதான் இந்த ஸ்பாஞ்சோட கலரு. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் ஃபில்டரோட சைஸுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 20% அவ்வளோதான் இதில் ஸ்பாஞ்சு வந்துருக்கு. கடிக்காதரா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பாஞ்ச் ஃபில்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேசிங்கோட இருக்கிற ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட் வீடியோ போட்டுட்டேன். பட் அது எனக்கு பத்தலை. அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் சொல்கிறதுக்கு அந்த ஒரு நிமிஷம் எனக்கு பத்தலை. அட்லீஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் வந்து தேவைப்படும். சின்ன வீடியோ தான் இது. ஸோ இதில் இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு ஃப்ளாரான் வச்சுருக்கவங்களுக்கு எந்த மாதிரி யூஸ் ஆகுது, அதோட நெகட்டிவ் என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ்வலாக யூஸ் பண்ண ஃபில்டர் வந்து இன்டர்னல் ஃபில்டர் தான். ஸோ உள்ளே வந்து இங்கே மாட்டி வச்சுருவேன். ஸோ அது ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும், ஏர் வந்து அதிகமாக தள்ளும். அது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு வால்வு போட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணோன்னா ஃபில்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். நம்ம அந்த ஃபில்டர் போடுறதுக்கான காரணமே நல்ல ஃபில்ட்ரேஷன் அதில் இருக்குன்றதுக்காக தான் நம்ம போடுறோம். ஸோ ஃபில்ட்ரேஷனையும் கண்ட்ரோல் பண்ணி ப்ரெஷரை குறைக்கணுன்ற அவசியம் அந்த ஃபில்டரில் கிடையாது. ஸோ எதுக்காக ப்ரெஷர் இருக்க ஃபில்டர் வந்து ஃப்ளோரானுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ என்னோட ஃப்ளோரான் இந்த 3K எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பப்போ ஹம்ப் வந்து பெருசாகவும் அப்பப்போ சின்னதாகவும். ஸோ அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் அதை காட்டி அக்ரெஷனாக ஹாப்பியாக இருக்கிறப்ப அதோட ஹம்ப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் நம்ம கொடுத்து அதை தள்ளிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதோட ஃபுல் பொட்டென்ஷியலை காட்ட முடியாது. ஸோ நல்லா க்ரூம் பண்ணணும், நம்ம ஃப்ளோரானை வந்து அழகாக காட்டணும்னு நினைக்கிறவங்க அந்த ஃபில்டர் போட மாட்டாங்க. ஸோ இவர் கொஞ்சம் ஸ்பெஷல் க்ரூமிங்கில் இருக்காரு. ஸோ இவரை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இவருக்கு வந்து நான் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ மோஸ்ட்டாக வந்து நான் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் என்ன பிரச்சனை, அதாவது ஸ்பாஞ்ச் ஃபில்டர்னா இதை சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போ இதுதான் யூஸ் பண்ணுறேன். காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது, அதே மாதிரி ஃப்ளோரானையும் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அதுதான் ஃப்ளோரான் வந்து ஸ்பாஞ்சை சாப்பிடுது. ஸோ அதை சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னா இந்த கேசிங் இருக்கிற ஃபில்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் அதுதான். ஸோ ஃப்ளோரானால இதுக்குள்ளே இருக்க ஸ்பாஞ்சை வந்து சாப்பிட முடியாது. இருங்க அதை எடுப்போமா? ஏ கடிக்காதரா. ஆக்சுவலாக தண்ணி அழுக்காக தான் இருக்குது. ஏன்னா நேற்று தான் வார்ம்ஸ் போட்டேன். நேற்று இன்னைக்கு காலைல 2 வேளையும் வார்ம்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு எடுத்துருக்குன்னு. இது ஒரு 3 நாள் தான் இருக்கும். ஏன்னா 3 நாள் முன்னாடி தான் ஷார்ட் வீடியோக்காக எடுத்து வந்து இதை க்ளீன் பண்ணேன். ஸோ இதில் வந்து ஒரு ஏர் ஸ்டோனும் இருக்குது. இந்த ஏர் ஸ்டோன்லேருந்து வரக்கூடிய பபுள்ஸ் ஃப்ளோ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ தண்ணி அழுக்காக இருக்குது வார்ம்ஸ் போட்டதுனால. அதே மாதிரி ஸ்பாஞ்சையும் அழுக்க ஃபுல்லாக எடுத்து வச்சிருச்சு, அதாவது இழுத்து வச்சிருச்சு. ஸோ இப்போ ஃபில்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதோட நெகட்டிவ் அப்படின்னு பார்க்குறப்ப இது ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது, சரிங்களா? நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் ஃபில்டரோட சைஸுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 20% அவ்வளோதான் இதில் ஸ்பாஞ்சு வந்துருக்கு. ஸோ ஃபில்ட்ரேஷன் எந்த அளவுக்கு ஹெவியாக பண்ணுதோ அந்தளவுக்கு இதோட கெப்பாசிட்டியும் கம்மி. ஸோ என்னோட டேங்க் வந்து 2.5 feet இருக்குது. இப்போ இந்த 2.5 feet டேங்குக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 இந்த மாதிரி ஃபில்டராச்சும் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை 2 அடி டேங்க் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாரும் ஃப்ளோரானுக்கு வந்து 2 அடி டேங்க் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ 2 அடி டேங்க்னா இது அட்லீஸ்ட் 2 போடுற மாதிரி இருக்கும். வாரத்துக்கு ஒருக்க இந்த ஸ்பாஞ்ச் எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட நெகட்டிவ்னா இதோட சைஸ் தான். நம்ம சின்ன ஃபில்டர் எடுத்து பெரிய டேங்கில் போட்டு வச்சுட்டு சைஸ் கம்மி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து சின்ன டேங்குக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன செய்யறது, ஃப்ளோரானெல்லாம் சின்ன டேங்கில் விட்டு க்ரூம் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஃப்ளோரானுக்கு தான் எனக்கு இதோட நீடு வந்து அதிகமாக இருக்குது. சைஸ் கம்மின்றதுனால ஃபில்ட்ரேஷன் என்ன தான் பவராக இருந்தாலும் ஸோ அழுக்கு வந்து சீக்கிரமாகிடுது. 2 daysல வந்து ஸ்பாஞ்ச் ஃபுல்லாக அழுக்காயிடுது. திருப்பி ஸ்பாஞ்ச் எடுத்து நான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு 2 ஸ்பாஞ்ச் போட்டிருந்தேன்னா வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த சின்ன சைஸ்னால அடுத்தடுத்து ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் வந்து நமக்கு இருக்குது. நெகட்டிவ்ஸ்னால் நம்ம ஒர்க்கை வந்து போடுற மாதிரி இருக்குது. ஸோ இதை எடுத்து இப்போ கலட்டி க்ளீன் பண்ணி பார்ப்போம். ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் ஃபில்டர்னு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், பட் பண்ணி பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான். 2 சைடு வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். பட் ஒரு கையில் பண்ண முடியாது. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் ஸ்பாஞ்சு, இதில் வந்து பயோபால்ஸு. க்ளீன் பண்ணி ஸ்பாஞ்ச் எந்த கலரில் மாறுதுன்னு பார்ப்போமா? ஸோ இதுதான் இந்த ஸ்பாஞ்சோட கலரு. இன்னும் பியூர் ஒயிட்டாக தான் இருந்துச்சு, நான் ஒழுங்காக கழுவல போல. ஸோ இப்போ இந்த கேசிங்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான். வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்குது. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பயோபால் செக்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நான் அப்படியே ஓப்பன் பண்ணாமல் தான் வாஷ் பண்ணேன். ஓப்பன் பண்ண கஷ்டமாகவும் இருக்குது. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே பயோபால்ஸ் வந்து எப்படியாச்சும் கீழே கொட்டிடும். அதை எடுத்து உள்ளே போட்டு பண்ணுறதுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது. ஸோ சப்போஸ் யாராச்சும் இதை வாங்குறீங்கன்னா பயோபால் செக்ஷனை கலட்டாமல் அப்படியே வாஷ் பண்ணுங்கள். ஸ்பான்ஸை மட்டும் கையில் வந்து எடுத்து கசக்கிக்கோங்க. ஸோ அப்படி தான் பண்ணுறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். என்ன ஒன்று அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிக்கடினா அதையே நான் அடிக்கடி சொல்லிட்டேன். ஸோ 2 நாளைக்கு ஒருக்க எடுத்து ஸ்பான்ச் வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இதுதான் வேலை. மேலே வர்றப்போ ஸ்பான்ச் அழுக்காக இருந்துச்சுன்னா எடுத்து நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ உங்களால் இந்த மாதிரி 2 நாளைக்கு ஒருக்க ஸ்பான்ச்சை எடுத்து அந்த 5 மினிட்ஸ் இது ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இது பெஸ்ட்டு ஃபில்டரு ஃப்ளவரானுக்கு. ஸோ இந்த ஃபில்டரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கமெண்ட்லேயும் மீன் பண்ணி கொடுத்துருக்கேன். அது அமேசான் அஃபிலியேட் லிங்க்கு. ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அது மூலமா கமிஷன் வரும். ஸோ ரொம்ப நன்றி. வேறு எதனா வீடியோ பண்ணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் பபிள்ஸ்? அவனுக்கு பபிள்ஸ்னா பிடிக்கும்.